நான் முன்னாடி கன்சல்டேஷன் போயிட்டு இருந்த கிளினிக்ல ஒரு பேஷண்ட் ரெகுலரா வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பினிஷ் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளே காணும். எதாச்சியா ஒரு நாள் அவங்கள வெளியே பார்த்தேன். அவங்க பல்லுல அந்த கிளிப்பே இல்ல. பட் ஆனா பல்லுல சின்ன சின்ன கரைகள் இருந்துச்சு. நான் கிளிப்பே கழட்டலையே, நீங்க எப்படிங்க கழட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன தெரியுமா சொன்னாரு, வீட்டுல கட்டிங் பிளே இருந்துச்சுங்க, அதை வச்சு நான் முடிச்சிட்டேன். நீங்க தான் பல்லு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால நானே கழட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புத்திசாலித்தனம். யூசுவலா இந்த மாதிரி நீங்க வீட்லயே கழட்டும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்றேன். பொதுவா 3 விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட், நீங்க மேல ஓட்டி இருக்கிற பிராக்கெட்டை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவீங்க. ஆனா அது கீழே இருக்கிற கம், அதாவது ரெசின் சொல்லுவாங்க, அந்த ரெசினை நீங்க ரிமூவ் பண்ண மாட்டீங்க. அந்த ரெசினை ஸ்பெசிபிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் ரிமூவ் பண்ண முடியும். அது உங்க டென்டிஸ்டால மட்டும்தான் முடியும். சப்போஸ் இந்த ரெசினை ரிமூவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அந்த ரெசின் சொரசொரப்பா இருக்கும். அந்த ரெசினை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த அழுக்கு கம் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி பல்ல சீரழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்டை நீங்க வீட்லயே கழட்டும் போது உங்க பல்லு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பல்லு டோட்டலா புடுங்கிட்டு வரலாம், இல்லனா உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன மைனர் கிராக்ஸ் உண்டாகலாம். இது ஃபியூச்சர்ல உங்க பல்ல பிரவுன் கலர்ல மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளிப்பை கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் லிங்குவல் ரீட்டைனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டுட்டு தான் இந்த கிளிப்பை கழட்டுவோம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பெரியடான்டல் ஃபைபர் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். இது யூஸ்வலா என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிப்பை கழட்டின இமீடியட்டா உங்க பல்ல பழைய பொசிஷன்ல புல் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். அப்படி புல் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப் இல்லாத இடத்துல கேப் உண்டாகலாம், பல்லு முன்ன பின்ன மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் இந்த பிக்சட் லிங்குவல் ரீட்டைனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளிப்பை கழட்டோம். இதெல்லாம் தெரியாம நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், இன்னும் சில பேரு ஸ்பூனை வச்சே கழட்டுறாங்க. அப்படி கழட்டும் போது இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் உண்டாகும்.